ஒரு விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். என் முதுகு பின்னாடி என்னென்னமோ நடந்திருக்கு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டா இட் இஸ் கால்ட் a guilty plea. இதுக்கு மேல ஒரு கேஸ் நிக்காது. இல்ல இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பயாசா லாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்து விஜய் சேவி சாரும் பேசும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? எனக்கு அது ரொம்ப அநியாயமா தோணுச்சு. நான் எதுக்கு பயஸ்டா இருக்கணும்? அந்த டாஸ்க்கு ஏத்த மாதிரி தானே நானும் நடந்துக்க முடியும். பயங்கர அரகண்டா எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு போறாப்ல. அடுத்து ராத்திரி வந்து கோப்புக்கரணம் எல்லாம் போட்டு சாரிடி அப்படின்ட்டு மறுபடியும் கட்டியெல்லாம் பிடிக்கிற கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது ரிலேஷன்ஷிப் தானா? ஒரு விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். என் முதுகு பின்னாடி என்னென்னமோ நடந்திருக்கு. ஏன் மைக்கை கழிச்சு வச்சு ரொம்ப ஹார்ஷா கேட்கல, சும்மா பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க நீங்க. ஃபாரூக் அம்ருதீன் கிட்ட நீ பண்ணது தப்பு, நீ பண்ணியே ஆகணும், நான் சொல்ற பனிஷ்மெண்ட் நீ பண்ணும் அப்படின்னு சொன்னா கேட்பாங்களா? ஆனா ஒரு தலையா இருக்கும்போது நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு என்ன பண்றது? இப்ப பார்வதி கமருதீனுக்கு வந்து எல்லாரும் வீட்டுல உள்ள ஆட்கள் எல்லாம் பயப்படுறீங்களா நீங்க? மூக்க விரிச்சிட்டு சண்டைக்கு வந்துருவியா நீங்க? காக்கா வந்து உன் மேல ஆயிப்போம். வாயத்தை இருக்காது, காக்கா ஆகி போயிட போது மூக்க விரிச்சிட்டு வரது சொல்றதோ நான் அதை வந்து ஒரு பெரிய இன்சல்ட்டா நான் பார்க்கல. சோ சேது சார் என்ன கேட்கும் போது கூட என்ன இதுக்கா என்ன இப்படி கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க அப்படின்னு, இதுல என்ன அவ்வளோ பெரிய ஒரு குற்றம் எனக்கு தெரியல. பொறுக்கி நீதான் பொறுக்கி வச்சுட்டு போயிட்டு அந்த இந்த மாதிரி சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. அந்த வீட்டுல நானோ கனியோ கொஞ்சம் எடுத்து சொல்ற ஆட்கள் இல்லாததுனால அங்க எல்லாமே வரம்பு மீறி போயிடுது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராஜ் தெம்பவன். சோ இன்னைக்கு நம்ம கூட வந்து அமித் அண்ணன் இருக்கிறாப்ல. வணக்கம்ண்ணா. வணக்கம் ரஜிரா, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்ண்ணே. சோ இந்த நியூ இயர் இன்டர்வியூ ஸ்டார்டிங் ஒரு சாங்கோட ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா. ஓகேண்ணா. பிக் பாஸ் வீட்ல நானும் வினோத் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு. பொன்மையிலே உந்தன் ஏக்கத்திலே நான் உலறுகின்றேன் என் தூக்கத்திலே. பொன்மையிலே உந்தன் ஏக்கத்திலே நான் உலறுகின்றேன் என் தூக்கத்திலே. அடி பூங்குழலே என் கைவீரலில் எந்த நிதழோர இசைத்திட துடிக்கிறது. பொன்மையிலே உந்தன் ஏக்கத்திலே நான் உலறுகின்றேன் அன்பே. சூப்பர் 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 சூப்பர். தேங்க்யூ சோ மச்ண்ணே. மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு. அவங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் கேட்டு நீங்க பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஆமா கண்டிப்பா. பாட்டு மட்டும் கிடையாது, அந்த காம்பினேஷனும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கேக்குறேன். சோ அண்ணன் எவிக்ட் ஆனா நிறைய பேர் நிறைய விதமா பேசினாங்க. பட் அண்ணன் வந்து எவிக்ட் ஆனதுக்கு என்ன ரீசன் அண்ணன் நினைக்கிறாப்ல? எனக்கு சில தாட்ஸ் இருக்கு எதனால அப்படின்னு. பிகாஸ் நான் பிசிக்கல் டாஸ்க்ஸ்லயோ மென்டல் டாஸ்க்லயோ ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாடுறதுனால அந்தந்த ஹவுஸ்மேட்ஸோட ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஓகே அமித்தோட எப்படி மோத முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக என்ன எவிக்ட் பண்ணிருக்கலாம். அவங்க எனக்கு ஓட்டு போடாம வச்சிருக்கலாம். ஏன்னா எந்த பிசிக்கல் டாஸ்கா இருந்தாலும் சரி, எந்த மென்டல் டாஸ்கா இருந்தாலும் சரி, ஒரு யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு டாஸ்காக இருந்தாலும் சரி, அது வந்து என் கூட மோதுறது அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா எனக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு, ஹைட் அட்வான்டேஜ், அப்போ ஸ்ட்ரென்த் ஃபிட்னஸ் எல்லாமே இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அதுக்காக எனக்கு ஓட்டு போடாமல் இருந்திருக்கலாம். இன்னொன்று வந்து என் ஃபேமிலியை பார்த்துப்பா இவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி, எதுக்கு இவனை அவ்வளோ நாள் அவனை பிரித்து வச்சிருக்கணும், சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எனக்கு ஓட்டு போடாமல் இருந்திருக்கலாம். எல்லா ஒரு நன்மைக்காக தான் அப்படின்னு நினைச்சு இதுதான் காரணம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப அழகா இருக்குண்ணே. நீங்க வந்து அந்த எவிக்ட் ஆனதுமே ரொம்ப அழகா சொல்றதுங்கிறது இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் யாருமே பேசி நான் பார்க்கல இது வரைக்கும். அம்பே பாய்ச்சாலும் அது நான் பூங்கொத்தா தான் நான் மாத்த வேண்டாம் அப்படின்னு நான் குறிக்கோளோட இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு நீங்க பேசுறது. அண்ணன் நினைச்சாப்லையா இப்ப நான் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் பின்னாடியே தனி எவிக்ட் ஆயிரும் அப்படின்னு நீங்க சத்தியமா எதிர்பார்க்கல. நானே எவிக்ட் ஆகுவேன்னு நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் அந்த வாரம் எல்லாம் நான் நல்லதா பண்ணேன், நான் நிறைய இடங்கள்ல தெரிஞ்சேன்.
பட் வந்து கனி வந்து போவாங்க, நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு என்னமோ அந்த வீட்டில் நானும் கனி போனதுக்கு அப்புறம் மொத்தமா கேயாஸ்ல போயிருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எல்லாரும் ஒரு வரம்பு மீறி வார்த்தைகள் யூஸ் பண்றது, திட்டுறது, கத்துறது எல்லாமே நாங்க இருக்கும்போது ஒரு கட்டுப்பாடு இருந்த ஒரு டைம்ல, இப்போ கனி வந்து சபரி, விக்ரம் இவங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி நான் வந்து பாரு, கம்ருதீன், வினோத்துக்கு எல்லாம் நிறைய சொல்லி அவங்க கேட்கவும், சாண்ட்ரா இவங்க எல்லாம் சொல்லி நிறைய அவங்க கேட்கவும் செஞ்சிருக்காங்க, அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி எப்படி ஆயிடுச்சு. நான் அந்த ப்ரோமோஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த வீட்லயாடா நான் இருந்தேன் அப்படின்னு ஆயிடுச்சு. ரெண்டு மென்டார்ஸ் இல்ல, அதனால இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது. இல்ல உண்மைக்குமே இன்னைக்கு ப்ரோமோ எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஏன்டா இவ்வளவு மோசமா எல்லாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் எனக்கு எல்லாம் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் கம்ருதீன் வந்து நான் இருந்த டைம்ல கம்ருதீன் என் முன்னாடி இந்த மாதிரி பேசினதே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து போட்டு பாருங்க, நான் இருக்கும்போது ஒரு அந்த வார்த்தைகள் வந்து என்னைக்கும் அந்த வரம்பு மீறி போனதே இல்லை. ஒரு காக்கா வாயில ஆகி போறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன சின்ன சிறுப்புள்ளத்தனமா பேசியிருப்பாரே தவிர எங்கேயும் இந்த மாதிரி வாடி போடி ஒரு மாதிரி அதுவும் கொஞ்சம் சீனியரா இருக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து பொறுக்கி யாருன்னு தெரியும், நீதான் பொறுக்கி அப்படின்னு சாண்ட்ரா பார்த்து சொல்றது, மூஞ்சில காரி துப்பிடுவேன் சாண்ட்ரான்னு சொல்றது. நான் வந்து கம்ருதீன் அப்படி பேசி நான் காதல் கேட்டதே இல்லை, என் முன்னாடி அப்படி பேசினதே இல்லை. அண்ட் பாரு கம்ருதீன் ஒரு ஃபைட்டு கூட நான் இருந்திருந்தேன்னா மேபி அது இன்னும் கொஞ்சம் அது நாகரிகமா போயிருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஸோ அது பிகாஸ் இது நடந்திருக்கு. நான் சும்மா என்ன அப்படி சொல்லிக்கிறதுக்கு நான் சொல்லலை. பட் நான் இருக்கும்போது என் மேலே இருக்கிற ஒரு சின்ன ரெஸ்பெக்டாலாவது அவங்க வந்து தன்னோட ஆக்ஷன்ஸையும் அவனோட வேர்ட்ஸை இது கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்காங்க. கண்டிப்பா ப்ரோ, இதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். நான் அதுக்கு முன்னாடி அண்ணனை பத்தி கொஞ்சம் கேட்க ஆசைப்படுறேன். என்ன இப்பன்னா, இப்ப அண்ணன் கனி இவங்க ரெண்டு பேருமே எவிக்ட் ஆயிட்டாங்க. இதுல நிறைய பேருக்கு வந்து நிறைய இது இருக்கு, சார் அன்ஃபேர் எவிக்ஷன் பா, இவங்க எதுக்குப்பா வெளில வந்தாங்க நிறைய பேர் பேசும்போது. இப்ப உங்க ரெண்டு பேர் யார் ரெண்டு பேரும் எலிமினேட் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இவங்களே உள்ள இருக்காங்க, நான் எதுக்குப்பா எலிமினேட் ஆகணும் அப்படின்னு அண்ணன் நினைக்கிறது யாரு? சுபீக்ஷாவும் சபரி அப்படின்னு சொல்லுவேன். எதனால? சுபீக்ஷாவும் சபரியும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுபீக்ஷா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட ஆட்டோ கொஞ்சம் தோய்வு அடைஞ்சிருச்சு பெருசா. அந்த பீட் பாக்ஸிங் அண்ட் அந்த இதை தாண்டி பெருசா அவங்க எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அதை நான் வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட சில இடங்களை நான் பேசியிருக்கேன். சபரி நான் ரொம்ப வியந்த ஒரு பிளேயர், ஒரு செம்ம ஸ்ட்ராங், மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஷார்ப். இதெல்லாம் இருந்தும் தன்னை வந்து அந்த வீட்டில் பெருசாக யூஸ் பண்ணிக்கலன்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ட் எங்கேயோ ஒரு விஷயத்துக்காக பேசாமல் இருக்கிறதோ, இல்லை ஒரு கேம் அந்த டாஸ்கில் இருந்தால் மட்டும்தான் ஒரு எஃபர்ட் போடுறாரு. பட் மற்றபடி நிறைய இடங்கள்ல சபரி பேசியிருக்கலாம் அப்படின்னு தோன்ற இடத்துல அவர் பேசாமல் இருந்தது. அண்ட் அவரோட கருத்தை சொல்றதுக்கே பயப்படுறாரு. நான் எத்தனையோ வாட்டி அவர்கிட்ட நான் போய் பேச ஆரம்பிச்சாலும் அவர் வந்து ஒன்னு ஏந்திரிச்சு போயிடுவாரு. குட் நோட்ல இருக்க ஆசைப்படுறாப்லையா சபரி? அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் எங்கேயாச்சும் நான் வந்து தவறான ஒரு விஷயத்த இல்ல ஒரு தீவிரமான ஒரு கருத்தை நான் சொல்லிட்டேன்னா அது வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன எப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன். அவர் இன்னும் அவரோட ரியல் ஃபேஸ் காட்டல சபரிங்கிறவர். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு அண்ணன்ட்ட ரொம்ப பிடிச்சது, ஏன்னா நீங்க நிறைய மீம்ஸ்ல எல்லாம் ஃபேமஸ் ஆயிருந்தீங்க. அது என்ன அப்படின்னா மெய்யழகன் காம்போ. வினோத் அவரு ரியல் மெய்யழகன் 2.0 அப்படின்னு போட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நீங்க விக்ரம் அண்ணன் ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்டிங் சொல்லுங்களேன். வினோத் நீங்களும் வினோத் அண்ணனுக்குள்ள அந்த பாண்டிங் இருக்குல்ல, மெய்யழகன் 2 காம்போ அப்படின்னு போட்டு அந்த பாண்டிங் பத்தி சொல்லுங்க. நாங்க 2 பேரும் ஆக்சுவலா ரொம்ப சிமிலர். அவரும் ஒரு குழந்தை தான், எனக்கும் அந்த குழந்தை நம்ம நிறைய பேர் சொல்லிருக்காங்க வளர்ந்த குழந்தை அப்படின்னு சொல்லி. அப்படிதான் 2 பேரும் நமக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டோம், அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுவோம், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நம்ம மைண்ட பட்டத்தை சொல்லிடுவோம். அவர் வந்து கொஞ்சம் சத்தமா சொல்லுவாரு, இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமா சொல்லுவோம், நான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டா சொல்லுவேன். இதுதான் ஒரு டிஃபரன்ஸே தவிர அந்த மியூசிக்ல ஆகட்டும், அந்த கலை ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், எல்லாமே 2 பேருக்குள்ள ரொம்ப சிமிலரா இருக்கு. அதனால அப்படியே ஒட்டிக்கிட்டோம் 2 பேரும். அண்ட் 2 பேருக்கும் குழந்தைனா உயிர், 2 பேரும் மனைவினா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால பயங்கர ஃபிட் ஆயிட்டோம் 2 பேரும். அடுத்த அமித் அண்ணன் கேட்கறது டாஸ்க்ல நான் ஒண்ணு கேட்கறேன், கோட் டாஸ்க்.
பிரிச்சிட்டீங்கண்ணே. நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா அதே மாதிரி அந்த ஒரு கேரக்டரைசேஷன் எடுத்துட்டு ஒரு சீனியரா உள்ள ஒரு ஆள் ஜட்ஜா இருக்கிறாப்ல அப்படின்ட்டு அதை ரொம்ப அழகா கேரி பண்ணி கூட்டு போயிருந்தீங்க. பட் அங்கேயும் ஒரு கேஸ் நடக்கு. பாரு சில அலிகேஷன் எல்லாம் வைக்கிறாப்ல, பயாஸ்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாப்ல, இல்ல அங்க வந்து கோர்ட்டை மதிக்காம இருக்கிறாப்ல. ஆனா நீங்க அங்க ஒரு கேரக்டர்ல இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அங்க? எனக்கு அந்த ப்ரீவியஸ் வீக் வந்து அந்த நெக்லஸ் டாஸ்க் நடந்தது. அங்கே அந்த கர்ணன் கேரக்டர் கொடுத்தாங்க, நெஞ்சில அம்பு பாஞ்சு நான் வந்து அதை வலி தாங்க முடியுமா அந்த மாதிரி எல்லாம். ஸோ அது வந்து அந்த வாரம் வந்து சமைச்சிட்டு இருந்தேன் நான். அந்த வாரம் ஃபுல்லாவே ஃபுல் ப்ரெஷர் என் மேல. ஏன்னா மற்ற அந்த ஹவுஸ்மேட்ஸ் யாரெல்லாம் கிச்சன் டீம்ல இருந்தாங்களோ பெருசா அவங்களால வர முடியல. பிகாஸ் ஒருத்தவங்க வந்து மேக்கப் போட போயிடுவாங்க, இன்னொருத்தவங்க இப்படி போயிடுவாங்க. ஸோ நான் தனியாக அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து இதையும் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது என்னால் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அங்கே நான் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேனோ அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அடுத்த வாரம் நான் இதை கோட்டை விடவே கூடாது, அதை பிடிச்சி எவ்வளோ சூப்பராக பண்ண முடியும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜட்ஜ் பூபதி கேரக்டர் உள்ளே போய் என்னதான் என்ன உசுப்பேத்தினாலும் நான் வந்து அங்கே டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டேன். என் கேரக்டருக்கு நான் ரியலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப மும்முரமா இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆதிரையும் பாருவும் மாத்தி என்ன அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. வயஸ்டா இருக்கீங்க, நீங்க வந்து பேசவே விடல, அது இது அப்படின்னு சொல்லும் போது நான் கரெக்டா தான் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, நான் ஒரு கேஸ் இப்படிதான் போகும். யாராவது வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டா இட் இஸ் கால்ட் அ கில்ட்டி ப்ளீ. இதுக்கு மேல ஒரு கேஸ் நிக்காது. எந்த பேசிஸ்ல அந்த கேஸை நீங்க ஹியரிங் பண்ணணும்னு சொல்றீங்க? ஒரு பேஸே இல்லை அங்க. நீங்க உங்களுக்கு ஒரு மேடை வேணும், இங்க இதை பத்தி எல்லாம் பேசணும், நீங்க செட் பண்ண சாட்சி விட்னஸ் எல்லாம் வந்து பேசணும் அப்படின்னா நான் இங்க அமைச்சு கொடுக்குறேன். நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக எல்லாரும் வருவாங்க, லிவிங் ரூம்ல உட்காருவாங்க, நீங்க பேசுறது அனைத்தையும் கேட்பாங்க. பட் ஆதிரை வந்து இல்ல, இது எனக்கு வேணாம். பாருக்கு என்னன்னா எஃப்ஜேக்கு எதிராக ஒரு கேஸ் இருக்கு, அந்த கேஸ் ஐயோ அவனை மூக்க உடைக்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை தான். இது வந்து நீ உன்னோட வெஞ்சன்ஸை தீக்கிறதுக்காக நான் எல்லாம் வந்து அந்த கேஸ இல்ல அந்த கோர்ட் ரூமை நான் அவமதிக்க மாட்டேன். அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஆமா, ஏன்னா சாரி கேட்டா அதோட முடிஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் பார்க்கும்போது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சு முடிச்சு விட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களும் ரிவ்யூலையும் பேசியிருந்தோம், மக்களும் அதான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இது வேற எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஆதிரையை பேச விட்டுருக்கணும்ப்பா, இல்ல இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பயாஸ்டா லான்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்து விஜய் சேவி சாரும் பேசும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? எனக்கு அது ரொம்ப அநியாயமா தோணுச்சு. அது வந்து பயாஸ்டா, நான் எதுக்கு பயாஸ்டா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆதிரை எனக்கு பெருசா முன்னாடி தெரியல. அவங்களுக்கு எஃப்ஜே மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தா அதுக்கு நான் எதுக்கு கவலைப்படணும்? எனக்கும் எஃப்ஜேக்கோ இல்ல எனக்கும் விக்ரமுக்கோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்போ நான் எதுக்கு பயாஸ்டா இருக்கணும்? நான் பண்ண ஒரு விஷயம், நான் அதுக்கான ஒரு ரீசன்ஸும் சொல்றேன், அதுக்கான ஒரு இடத்தையும் நான் அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்றேன், அதையும் அவங்க வேணா சொல்றாங்க. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அவங்க சொல்றது கேட்கணும் அப்படின்னா நான் வீட்டுக்குள்ள நான் ஒரு லிவிங் ரூம்ல நான் அதுக்கான ஒரு அது மேடை ஓபன் பண்ணி வைக்கிறேன், நீங்க இப்போ வந்து பேசுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதையும் அவங்க ஏத்துக்கல. நான் கோர்ட்ல ஏதாவது ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா எப்படி? நான் தலைகீழ தான் குதிப்பேன், நான் எனக்கு மாப்பிள்ளைக்கு தங்க சொம்பு தான் வேணும் அப்படின்னு சொன்னா நான் எப்படி பண்ணுவேன்? அந்த டாஸ்க்கு ஏத்த மாதிரி தானே நானும் நடந்துக்க முடியும். ஸோ தட்ஸ் வை விஜய் சேது சார் வந்து என்ன எதுவும் சொல்ல, ஆதிரையை தான் வந்து நீங்க வந்து அந்த இடத்துல ஜட்ஜ கேள்வி கேட்டிருக்க கூடாது, பேசி இருந்திருக்கணும், உங்க கருத்தை நீங்க வச்சிருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இவங்க விக்ரம திட்டினாங்க, இந்த விஷயத்தை இவ்வளவு சிம்பிளா முடிச்சிருக்க கூடாது நீங்க அப்படின்னு சொல்லி திட்டினாரு. ஸோ அந்த இடத்துல நான் விமர்சிக்கப்படல அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பட் அப்படி இருந்திருந்தா அது தப்பு தான், யாரு சொன்னாலும் அது தப்பு. அவ்வளவுதான். கண்டிப்பா. சோ அப்படியே அண்ணன்கிட்ட வந்து கேப்டன்சி டாக்ஸ் பத்தி நான் கேட்டுறேன். கேப்டன்சி வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு உங்க கேப்டன்சில தான் நிறைய கான்ட்ரோவர்சி நடந்துச்சு நினைக்கிறேன். கான்ட்ரோவர்சி, அதுவும் கான்ட்ரோவர்சில அது மட்டும் மைக்க கழட்டி வச்சதே வந்து தனியா பேசப்பட்டது. நான் முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன் மைக்க கழட்டி வச்சது ரொம்ப ஹார்ஷா கேட்கல? சும்மா பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க நீங்க, அதை நீங்க உட்கார வச்சு நிக்க வச்சு நல்லா ஹார்ஷா கேட்டு இருந்திருக்கலாம்ல. நான் அந்த இடத்துல அவங்க வந்து அவங்களே குற்றம் உணர்ச்சி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் அதை விட்டேன். பட் அவங்க பெருசா அதை ஃபீல் பண்ணாததுனால அடுத்த நாள் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க அதுக்கு ஒத்துக்கல.
அதுக்கு அடுத்தது வந்து நாங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க, நாங்க உங்ககிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் என்ன சொன்னாங்க, நாங்க அதுக்கு உடந்தையா இருக்க மாட்டோம், நாங்க இவங்க கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லலாம். கனியும் சாண்ட்ரா தவிர யாருமே அதுக்கு ஒத்துக்கல. நீங்க ஒருத்தர் பேச கூடாது அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஒத்துக்கல. நாங்க உங்ககிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பாரு அம்ருதீன் மட்டும் இல்லாம ஹவுஸ்மேட்ஸ் யாருமே ஒத்துக்கல எக்ஸப்ட் கனி அண்ட் சாண்ட்ரா. அப்போ எனக்கு என்ன இன்னொரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இன்னொரு பனிஷ்மெண்ட் யோசிக்கும் போது சரி வீட்டு வேலை செய்யுங்க. வீட்டு வேலை நான் சொன்னது எல்லாரோட சேர்ந்து செய்யுங்க. இந்த இப்போ பாத்ரூம் கிளீனிங்கும் பண்ணுங்க, அப்புறம் ஹவுஸ் கிளீனிங்கும் பண்ணுங்க, வெசல் வாஷிங்கும் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது நான். அவங்க வந்து அது எனக்கு பொறுப்பு, இப்போ எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க, நான் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரோரா ஆகட்டும், அப்புறம் இது விக்ரம் டு அன் எக்ஸ்டென்ட் ஆகட்டும், எல்லாரும் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களே இது பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஒரு சாதகமாக அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தாண்டி இப்போ பாரு அம்ருதீன் கிட்ட நீ பண்ணது தப்பு, நீ பண்ணியே ஆகணும், நான் சொல்ற பனிஷ்மெண்ட் நீ பண்ணும் அப்படின்னு சொன்னா கேட்பாங்களா? இத்தனை வாரம் நீங்க அவங்கள பாத்திருக்கீங்கல்ல. ஆனா ஒரு தலையா இருக்கும்போது நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு என்ன பண்றது? அங்க வேலை நடக்கணுமா இல்லையா? வேலை தான் நடக்கணும். நான் என்ன நினைச்சேன், இவங்க கிட்ட போய் ஒரு மெனிப்புலேட்டிவா ஒன்னு சொன்னா, நீங்க பாருங்க இவங்க எல்லாம் உங்க மேல கோவமா இருக்காங்க, அந்த கோவம் கொஞ்சம் கம்மி ஆகணும்னா நீங்க இந்த பனிஷ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்யணும். அது செய்யலைன்னா நான் எப்படி ஒரு கேப்டனா நீங்க வேலை செஞ்சீங்க, உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குன்னு நான் எப்படி சொல்லுவேன்? எல்லாரும் பார்க்கணும்ல, நீங்க ஏதாவது பண்ணாதானே அவங்க பார்ப்பாங்க. நான் இப்படி பேசினதுக்கு அப்புறம் அடுத்த நாளே அவங்க வந்து கிச்சன் கிளீன் பண்ணாங்க, வெசல்ஸ் வாஷிங் பண்ணாங்க. அது வந்து தொடர்ந்து 3 நாள் அதை பண்ணியிருக்காங்க. அந்த வார கடைசி வரைக்கும், ஃப்ரைடே வரைக்கும் கண்டினியூஸாக அதை பண்ணியிருக்காங்க. அவங்க டெய்லி தூங்கும்போது 2 மணி 3 மணி ஆயிருக்கும் ஈஸிலி. அவங்க வேலை செஞ்சதை பார்த்து தான் நானே போய் தூங்கியிருக்கேன். இல்லை அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தான் நான் போய் தூங்கியிருக்கேன். அந்த வாரம் முழுக்க பாத்ரூம்லேயோ இது வெசல் வாஷிங்லேயோ கிச்சன்லேயோ இல்லை ஹவுஸ் கிளீனிங்லையோ யாருமே கம்ப்ளைண்ட் சொல்ல. ஒன்னு கம்ப்ளைண்ட் வந்து சூப்பர் டிலக்ஸ் ரூம் கிளீன் பண்ணல அப்படிங்கிறது சாண்ட்ரா சொன்னாங்க. ஆனா வீக்கெண்ட் எண்ட்ல வந்து இது எல்லாத்தையும் பேசுறாங்க. ஆமா, அதுக்கு வந்து பொய் சாட்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இவங்க வந்து ஒவ்வொருத்தங்களா இந்த ஹவுஸ்மேட்ஸ் அவங்களை எழுப்பி அவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சுபிக்ஷா சொன்னது பாத்ரூம் கவர் வந்து மாத்தல. அது என்ன ஆச்சுன்னா பாத்ரூம் கவர் அது ஃபுல்லா இருந்தது. நான் பாரு கிட்ட சொன்னேன், அவங்க வித்தின் 10 to 15 மினிட்ஸ் வந்து அந்த பாத்ரூம் கவரை தூக்கி போட்டு பாத்ரூம் கிளீன் பண்ணி புது பாத்ரூம் கவர் போட்டு அவங்க படுக்க போனாங்க. நான் பார்த்தேன், பாரு வேலை பாக்குறாங்க. ஆனா வெளியில வந்து எப்படி இதுவாகுதுன்னா, அமித் வந்து பாருக்கு பயங்கர சாஃப்ட் கார்னரா இருந்தாப்ல அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் ஆயிடுச்சு அந்த வீக். நான் சத்தமா பேசியிருந்தான் வேலை நடந்திருக்காது ரஜிரா. நான் எப்படி வேலை நடந்திருக்கும்? அவர் விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு, இந்த யுக்தி ஒர்க் ஆகலைன்னா இன்னொரு யுக்தி கையாளுங்க. ஆனா நான் கையாண்டதே இன்னொரு யுக்தி தான். இந்த வாழைப்பழம் இன்னொரு வாழைப்பழம், இதுதான் இந்த இன்னொரு வாழைப்பழம் அப்படி நான் கையாண்டது இன்னொரு யுக்தி தான். நான் ஃபர்ஸ்ட் யுக்தி நான் யோசிச்சேன், இவங்களை கண்டிக்கணும், இவங்களை எல்லாரும் முன்னாடி திட்டணும். ஆனா அப்படி பண்ணா அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட்டை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க திருப்பி கத்துவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சின்னதா ஒரு மெனிப்புலேட் பண்ணி நீ பண்ண ஒரு தப்ப நீ எப்படி உணர போற, நீ இதெல்லாம் பண்ணாதானே உணர்வாங்க. நானும் உனக்காக ஓகே இவங்க எல்லாம் இந்த வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நானும் இவங்களுக்கு பண்ணணும். இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, கனி வந்து 2 கரண்டி இது வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நான் சொன்னேன், இப்போதான் அவங்க வேலை லிட்டரலி அப்போதான் இது பெருக்கி பண்ணி வெசல் வாஷிங் எல்லாம் பண்ணி போயிருந்தாங்க. 2 கரண்டி அவங்க வாஷ் பண்ண வேண்டியது, எனக்காக பண்ணுங்களே அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல மேனேஜ் பண்ணேன். அதுவும் எனக்கு அகேன்ஸ்டா போகும் நான் எதிர்பார்க்கல. பட் மை பாயிண்ட் இஸ், நான் அவங்க கிட்ட இப்படி ஒரு கடுமையா பேசி அவங்க கிட்ட இருந்து என்னால வேலை வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களும் திருப்பி கடுமையா பேசுவாங்க. அப்படிங்கிறது எப்படா பஞ்சாயத்து நடக்கும் உள்ள புந்து பேசலாம் பார்வதியா இருக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ நான் என்ன நான் ஒரு விஷயத்தை இப்படிதானே கொண்டு போக முடியும். இவங்களை வந்து ஒரு குழந்தைங்களா பேசி இவங்க வந்து விக்ரம் திட்டுற மாதிரி இவங்களை திட்டி அப்படிதானே நான். அது பார்க்கும்போது கடைசி எப்படி ஆயிருதுன்னா, அப்ப பார்வதி அம்ருதீனுக்கு வந்து எல்லாரும் வீட்டுல உள்ள ஆட்கள் எல்லாம் பயப்படுறீங்களா நீங்க?
நான் பாரு கமருதன் கிட்ட பேசுறது கொஞ்சம் கூட நான் யோசிக்கலையே. பட் அவங்க கிட்ட அது எப்படி பேசி வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் அப்படி பேசினேன். மற்ற அந்த கேப்டன்சி வீக் முழுக்க மட்டும்தான் அப்படி பேசியிருப்பேன். மற்ற இடங்கள்ல நான் அவங்கள விமர்சனம் வைக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் வச்சிருக்கேன். நீ என்ன வேலையே பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாண்ட்ரா அந்த டயத்துல பண்ணது வந்து வீட்டுல உள்ள எல்லாருக்குமே கடுப்பானுச்சு. ஒய்யாம வந்து பெட்ஷீட் தூக்கிட்டு அந்த கார்டன் ஏரியால போய் உட்காந்துட்டு, வீட்டுல உள்ள ஆளுங்களுக்கு மட்டும் கிடையாது, வெளியில பாக்குறவங்களுக்குமே எதுக்குப்பா தேவையில்லாம வந்து ஒரு எமோஷனா அவங்க வந்து ஒரு டிராமா பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனா அப்ப அண்ணன் மட்டும் போய் கன்சல்ட் பண்ணிட்டே இருந்தது காரணம் என்ன? இது காரணம் என்னன்னா, பேசிக்கலி எனக்கும் அது தோணுச்சு. எனக்கு தோணாம இல்ல, அது ஒரு எமோஷனல் கேம், ஒரு சிம்பத்தி கேம் அப்படி இருக்கும்னு நான் யோசிச்சேன். உங்களுக்கு அது தோணுச்சா? அஃப்கோர்ஸ் தோணுச்சு ரஜினா. எனக்கு அது எப்படி தோணாம இருக்கும்? எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுனதே அதுதான். பட் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, ஒருவேளை அவங்க உண்மையிலேயே மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்காங்களா? ஏன்னா அவங்க வந்ததே பிரஜனுக்காக தான். பிரஜன் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அண்ட் குழந்தைங்களுக்காக வந்திருக்காங்க. அந்த அவங்களுக்கு அந்த இது ஒரு அதிகமாக அவங்க சம்பாதிக்கணும், ஏன்னா அவங்க பணம் பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் வந்திருக்காங்க. பார்த்தா பிரச்சனையே எவிக்ட் ஆகி போயிட்டாரு. நான் எதுக்காக இங்கே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ்ல அவங்க இருந்திருக்கலாமே. மேபி அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்களோ அப்படின்னா, ஒருவேளை அவங்க அந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்ல இருந்தா, அப்போ நான் அதை பார்க்காம போயிட்டா அது எவ்வளோ கேவலமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். என்னன்னா, என் மனசாட்சிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒருத்தங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, அந்த வாசலையே உட்காந்து அதையே நினைச்சு யார்கிட்டயும் பேசாம, சோறு கரெக்டா சாப்பிடாம அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அது ஒரு கேமா இருக்கலாம். கேமா இருந்தா ஓகே, உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு வேளை அது உண்மையாவே இருந்தா நான் என் மனசாட்சிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஒருத்தங்க அப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க கிட்ட பேசாம உனக்கு என்ன, நீ கேமை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, கேவலமா இல்லை? ஒரு பொண்டாட்டி அந்த இடத்துல போய் உட்கார்ந்து உன்னை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, நீ இன்னொருத்த வேற யாரோ போய் அங்க போய் பேசுங்கடா அப்படின்னு உனக்கு தோணாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் மனசாட்சிக்கு நான் பதில் சொல்லணும் ரஜிரா. அது கேமா இருந்தா எனக்கு ஒரு கட்டத்துல உங்க என்ன வச்சு கேம் லைக் அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் அங்க இருந்து விலகிட்டேன். ஓகே. ஆனா சாண்ட்ரா கேம் தான் விளையாண்டுருக்காங்க. அந்த வீட்டுல பெருசா யார்கிட்டயும் பேச முடியல, எதுவும் பண்ண முடியல, மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவோம். நமக்குள்ளேயே அந்த பார்ட்ஸ், இவங்க இப்படிதான் பண்றாங்க, அவங்க பண்றதெல்லாம் இதுக்காக தான் பண்றாங்க, இவன் இப்படி பண்றானா, அவன் இது பண்றதுக்கு தான் பண்றான், என்ன கார்னர் பண்றது, இந்த மாதிரியான டெலியூஷனுக்குள்ள போயிடுவோம். ஸோ நான் நினைச்சேன், ஒருவேளை அவங்க உண்மையிலே டிஸ்டர்ப்டா இருக்காங்கன்னா நான் கேட்டே ஆகணும். நான் அங்க போய் அவங்க உட்கார்ந்து அவங்க சொல்றத கேட்டே ஆகணும். இல்லைன்னா என் மனசாட்சி என்ன சும்மா விடாது. ஆனா அப்படி நீங்க கேட்டதுனால ஒரு பாதிப்பு இருந்துச்சு உங்க கேம் பிளேக்கு, அது உங்களுக்கு இப்ப தெரியுதா வெளியில வந்ததுக்கு அப்புறம்? அது இருந்தா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அதை விட என் மனசாட்சியை விட என் கேம் ஒன்றும் பெருசு இல்லை. ஸோ எனக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ், இவங்க சொல்றதும் ரைட்டா இருக்கலாம், இவங்க சொல்றதும் ரைட்டா இருக்கலாம். பட் இவங்க தனியா இருக்காங்க, யாருமே இவங்க பேச்சை கேட்கல. ஒரு ஒத்தாசைக்காக தான் ஒரு 4-5 வார்த்தை பேசினா அவங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. அது நான் பேசினா அன்னைக்கு நைட் அவங்க நல்லா தூங்குனதான் என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் அவங்க அன்னைக்கு நைட், அடுத்த நைட் வினோத், நானும் FJ கிட்ட எல்லாம் கூட உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அது ஒரு நல்ல மாற்றம் தானே. அதை நான் நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். மூக்க விரிச்சிட்டு சண்டைக்கு வந்துருவியா நீங்க, காக்கா உன் மேல ஆய்வு. அப்பயே கமருதீனை வீட்டுல உள்ள எல்லாரும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். ஏன்னா கேர்ள்ஸ் கிட்ட எப்படி நடக்கணும்னே கமருதீனுக்கு தெரியல அப்படின்னு இப்போ ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. அண்ணன் அதை எப்படி பாக்குறான்? மேல பார்க்காத, வாய திறக்காத, காக்கா ஆய் போயிட போகுது அப்படின்னு சொல்றதும், மூக்க விரிச்சிட்டு வரது சொல்றதும், நான் அதை ஒரு பெரிய ஒரு பெரிய இன்சல்ட்டா நான் பார்க்கல. இப்போ ஸ்கூல் யார்ட்ல எல்லாம் இவங்க பேசுவாங்க, ஸ்கூல்ல எல்லாம் பசங்க எல்லாம் பேசுவாங்க இல்லையா, மேல பார்க்காத காக்கா ஆய் போயிட போகுது. இதுல என்ன அவ்வளோ பெரிய ஒரு குற்றம்னு எனக்கு தெரியல. நான் அப்போ கேட்கும் போது கூட கமருதீன் சும்மா இரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம், மூக்க விரிச்சிட்டு வந்துருவாங்க, கோவம் மூக்கு விரியும். இது பாடி ஷேமிங் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் பண்றதுக்கு எனக்கு அதுல என்ன இது இருக்குன்னு தெரியல எனக்கு. ஸோ சேது சார் என்ன கேட்கும் போது கூட என்ன இப்படி கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நான் அந்த ஜெட்டி மேட்டருக்கு நான் கமருதீனை இப்படி அடிச்சேன். அது எனக்கு தப்பா பட்டுருச்சு. ஒரு பொண்ணு கிட்ட ஜெட்டி பத்தி எல்லாம் பேசுறது ரொம்ப தவறு. உடனே இப்போ லிட்டரல் நீங்க பாத்தீங்கன்னா அடிச்சேன், கமருதீன் அப்படி சொன்னேன் நான். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் எனக்கு தப்பா படுற விஷயம் நான் கண்டிப்பா கேட்டிருக்கேன்.
ஆனா இது எனக்கு அவ்வளோ பெரிய தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சண்டைக்கு வந்தது அதான் இந்த மேட்ரு அங்க அப்படி ஃப்ரீயா எல்லாரும் விட்டதுனால தான் இப்ப சாண்ட்ரா வரைக்கும் பொறுக்கின்னு சொல்றதா இருக்கட்டும், ஃப்ராடுன்னு சொல்றதா இருக்கட்டும், காலத்துக்கு இப்ப 2வது ப்ரோமோல வந்து திவ்யா மேல மறுபடியும் போட்டு உட்கார்ந்ததா இருக்கட்டும், இவ்வளவு தூரம் வந்து காரணம் வந்து அப்பவே ஒழுங்கா எல்லாரும் சேர்ந்து கண்டிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் கண்டிச்சு தான் இருந்தாங்க. இப்போ கமருதீன் ஏதாவது பேசினா நானே போய் கண்டிச்சிருக்கேன், பேசியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த விஷயம் இருக்கு இல்லையா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மேட்டரோட சீரியஸ்னஸ் இங்க இருக்கு, இப்போ சொன்ன மேட்டரோட சீரியஸ்னஸ் இங்க இருக்கு. அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் சொன்ன வார்த்தைக்கும் இங்க சொன்ன வார்த்தைக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அன்னைக்கு திவ்யா வந்து வலுக்கட்டாயமா சண்டைக்கு வந்தாங்க. அண்ட் நீ பண்றதெல்லாம் கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அது தவறு இல்லையா? இப்போ இது தவறுனா அதுவும் தவறு தானே. ஸோ அங்கே ஒரு ப்ரொவோக் பண்ணி ஒரு விஷயத்த ஒரு இது கமருதீன் கிட்ட இருந்து அந்த வார்த்தையை வர வச்சாங்க. பட் இது வந்து ரொம்ப இன்எக்ஸ்கியூசபிள். அது எக்ஸ்கியூஸே பண்ண முடியாது. நீ வந்து பொறுக்கி நீதான் பொறுக்கி வச்சு துப்பிடுவேன் அந்த இந்த மாதிரி சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. நான் என்னோட நம்பிக்கை என்னன்னா, நான் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தா கண்டிப்பா கமருதீன் அப்படி பேசியிருக்க மாட்டார். பிகாஸ் எத்தனையோ வாட்டி அவர் வந்து ஒரு மீட்டர் தாண்டி போகும்போது நான் பேசுறது கேட்டு தன்னை அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. இது என்கிட்டே அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. நீ மச்சா நீ சொன்னதுனால தான் நான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனேன் அப்படின்னு சொல்றது. ஸோ கண்டிப்பா அந்த வீட்டில் நானோ கனியோ கொஞ்சம் எடுத்து சொல்ற ஆட்கள் இல்லாததுனால அங்க எல்லாமே வரம்பு மீறி போயிட்டு இருக்கு. இல்ல என்னங்க எனக்கு என்னன்னா இந்த பாரு கமருதீன் இருக்கிறாங்கல்ல, இது என்னதான் பஞ்சாயத்து? ஏன்னா திடீர்னு சேர்றாங்க, திடீர்னு எத்தி விடுறாப்ல. கமருதீன்லாம் வந்து நேற்று வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் எத்தி விடுறாப்ல, எத்தி விட்டு பயங்கர அரகண்டா எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு போறாப்ல. அடுத்து ராத்திரி வந்து குட்டிக்கரணை போட்டு இல்லைன்னா தோப்புக்கரணை எல்லாம் போட்டு சாரிடி அப்படின்ட்டு மறுபடியும் கட்டி எல்லாம் பிடிக்கிறாப்ல. அவங்க 2 பேர்ல என்னதான் நடக்குது? அது அந்த கேட்கும் போது எனக்கு பிடிக்கல. அன்னைக்கு கூட நான் போறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி ஃப்ரைடே போனது சாட்டர்டே. ஸோ ஃப்ரைடே நான் வந்து பாரு கமருதீன் மறுபடியும் ஏதோ ஒரு சண்டை போட்டாங்க. காலையில் சண்டை போட்டாங்க, மறுபடியும் சேர்ந்துட்டாங்க, மறுபடியும் மத்தியானம் சண்டை போட்டாங்க. அந்த மாதிரி அந்த கமருதீனை கூட்டிகிட்டு போய் ஏன்டா இப்படி சண்டை போடுற, நல்லாவே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் அது போக போக ரொம்ப டாக்ஸிக்காக போக ஆரம்பிச்சிருச்சு. அது எனக்கே பிடிக்கல. பட் அதை தாண்டி எஸ்பெஷலி ஸ்ரீரஞ்சனி உள்ள வந்து அவங்களுக்குள்ள ஏன் நீ பேசுற அப்படின்னு எனக்கே தோணுச்சு. இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒன்று சண்டை போடுவாங்க, திடீர்னு சேருவாங்க, மறுபடியும் சண்டை போடுவாங்க, திடீர்னு சேருவாங்க. இவங்க இப்படிதான் போவாங்க. இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது ஒரு வார்த்தை நல்லாவே இல்லை கமருதீன், தயவு செஞ்சு தனியா விளையாடு அப்படின்னு நீங்க ஒரு 3 நாள் நீங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிக்காதீங்க போதும் அப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்டயும் சொல்லி அடுத்த நாள் நான் எவிக்ட் ஆகி வந்துட்டேன். ஸோ அதுதான் அது வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க எனக்கு தெரியாம நிறைய விஷயங்கள். இது ரிலேஷன்ஷிப் தானா? ஒரு விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் இது. அது வந்து நான் அது ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப்பா நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு தெரியல, என் முதுகு பின்னாடி என்னென்னமோ நடந்திருக்கு. என் கண்ணுக்கு தெரியாம சில விஷயங்கள் என்ன நடந்திருக்கு. அது எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. ஸோ அது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அந்த அவங்க சேர்ந்து இருக்கிறத நான் ஐயா என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் அங்கேயே நான் அவங்கள தடுத்திருப்பேன், இல்லை ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேன், இல்லை அவங்கள அவாய்ட் பண்ணி போயிருந்தேன். அஸ் கண்டஸ்டண்டா பார்க்கும்போது டிக்கெட் ஃபினாலே வந்து அரோரா அடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து அவங்க பேசதான் செய்கிறாங்க நிறைய. லைக் இப்போ வீக்கெண்ட் எபிசோடில் பாயிண்ட்டாக நான் இது எடுத்து சொல்லுவேன், அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுறாங்க. மற்றபடி அவங்க கேம்லேயோ டாஸ்க்லேயோ பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டிக்கெட் ஃபினாலே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ஏன்னா அவங்க வந்து 7வது வாரம் வரைக்கும் பெருசாக எதுவும் பேசலை. ஆமா, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கம்பேக் மாதிரி இல்ல அவங்க வரவே இல்ல. திடீர்னு வந்து பேசுறாங்க, எல்லாத்துலயும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு பேசுறாங்க. அதை தாண்டி டாஸ்க்லயும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரியலி நான் நினைக்காத ஒரு விஷயம் தான் அங்க நடந்திருக்கு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் ஃபார் ப்ரூவிங் மீ ராங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, அப்புறம் விக்ரம் பத்தி கேட்டு முடிச்சிடுறேன். என்னன்னா விக்ரம்க்கு வந்து பார்வதி மேல சம்திங் ஏதோ சாஃப்ட் கார்னரோ இல்ல ஒரு அட்ராக்ஷனோ இருக்கிற மாதிரி எங்க எல்லாருக்கும் தெரியுது. உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி தெரியுது, எப்படி தோணுச்சு? அப்படியா? ஆமா, ஏன்னா இப்போ அதிகமா வந்து பார்வதியை கன்சல்ட் பண்றதே விக்ரமா தான் இருக்கிறாப்ல. போய் கன்சல்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா அவன் கூட சேராத சொல்றா அப்படிங்கும் போது வெளியில வந்து விக்ரமுக்கு சம்திங் பார்வதி மேல ஒரு சாஃப்ட் கார்னரோ ஒரு அட்ராக்ஷனோ இருக்கிற மாதிரி ஒரு டாக் வருது. அது உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி தோணுச்சு?
சாஃப்ட் கார்னர் இருக்குங்க, பட் அட்ராக்ஷன் நான் அதை பார்க்கவே இல்லை. அசன் இல்ல அது எதனால அப்படி கன்வே ஆனிச்சு அப்படின்னா, விக்ரம் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தாப்ல, மொட்டை கடிதாசி எழுதிருந்தீங்கல்ல, அப்ப லவ் லெட்டர் மாதிரியே எழுதியிருந்தாப்ல பார்வதிக்கு ஒரு டைம். அது வேணும்னு வெறுப்பேத்துறதுக்கு. நான் எப்படி பார்த்தேன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த அண்ணன் தங்கச்சி இருப்பாங்க இல்லையா, ரொம்ப அடிச்சுப்பாங்க. ஆனா ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்ல விட்டு கொடுக்கறத தாண்டி ஒரு சாஃப்ட் கார்னர். நீ என்ன கலாய்ச்சாலும் என்ன இது பண்ணாலும் உன் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, உன் மேல உன்னோட கேம் மேலயும் அந்த மாதிரி அப்படிதான் நான் பார்த்தேன். இந்த பாருவுக்கு விக்ரம் மேலேயும் விக்ரமுக்கு பாரு மேலேயும் பயங்கர ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு. பாரு வந்து விக்ரம் எப்படி பார்த்தானா ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட், பண்றதெல்லாம் கரெக்டா இருக்கு, நான் ஒரு அடாவடி பொண்ணு. ஆனா ஸோ விக்ரமும் எப்படி பார்த்தாருன்னா, விக்ரம் வந்து என்னோட ஒரு ஐடியாலஜி ஒன்று இருக்கு, அதுக்கு நேர்மாறான ஒரு ஐடியாலஜி தான் பாருவோடது. நாங்க 2 பேரும் தான் ஃபினாலேல ஸ்டேஜ்ல இருக்கணும், அண்ட் நான் ஜெயிக்கணும், அவன் ரன்னரப்பா வரணும். பட் இது 2 ஐடியாலஜி வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கு. அதனால தான் ஸோ 2 பேருக்கும் ஒருத்தர் மேல பயங்கர ரெஸ்பெக்ட் இருந்திருக்கு. பட் நிறைய மோதுறாங்க. பட் 2 பேருக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்து அப்படிதான். பட் அட்ராக்ஷன் கிடையாது. சாண்ட்ரா வந்து பார்வதி ஏத்தி விடுறாங்களா? சாண்ட்ரா வந்து பார்வதிய ஆமா இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் அப்படிதான் தோணும். ஏன்னா பார்வதி சாண்ட்ராவை ஏத்தி விடுறாங்களா, சாண்ட்ரா பார்வதி ஏத்தி விடுறாங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தோணுது? சாண்ட்ரா பார்வதி ஏத்தி விடுறாங்க. எதனால? சாண்ட்ரா வந்து இப்போ பார்வதி வந்து இஸ் வெரி செல்ஃப் சென்டர்ட். என்னோட கேம், என்னோட உலகம், செல்ஃப் சென்டர்ட். ஸோ பாரு வந்து தனக்கு முன்னாடி இருக்கிறது பாரு, சைடில் இருக்கிறது பாரு, இந்த சைடு பாரு, பின்னாடி பாரு, அதுதான் தன்னோட கண்ணுக்கு தெரியும். ஆனால் சாண்ட்ரா வந்து இதை வச்சு ஏதாவது ஒரு இங்கே ஒரு சின்னதாக ஒரு காமெண்ட் சொல்லிடலாம், அப்போ இவங்களுக்கு ஒரு ஸ்மைல் பண்ணி ஒரு காமெண்ட் சொன்னால் அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு அதை நான் பார்த்துருக்கேன், அதை நானே பார்த்துருக்கேன். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட மேனிபுலேட் பண்ணுவாங்க. மேனிபுலேட் விட ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்னதாக ஒரு பாம்பு போட்டு அப்படிங்க அங்கேருந்து ஓடி போயிடுறது, அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தான் பார்வை ஏற்றி விடுறதோ இல்லை சாண்ட்ரா தான் கமருதீனை ஏற்றி விடுறதோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா தான் இங்கே மெயின் கேரக்டர் எல்லாத்துக்கும். இல்லை இந்த எல்லாத்துக்கும் இல்லை, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இவங்களுக்குள்ள இவ்வளோ குழப்பம் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த விஷயத்த ஏதாவது ஒன்று சொல்லி ஏற்றி விடுறது இந்த மாதிரி பண்ணுறது நான் சாண்ட்ரா கிட்ட தான் பார்த்துருக்கேன். கடைசியாக ஒரு ரேபிட் ஃபயர் ஒரு 3 தான் இருக்கும், டக்கு டக்குன்னு முடிச்சுங்க. யார் பணப்பட்டி எடுப்பான்னு நினைக்கிறீங்க? சாண்ட்ரா. ஓகே, யாரு வின் பண்ணுவோம் பிக் பாஸ்? வினோத். ஓகே, இன்னொன்று உங்ககிட்ட கேட்குறேன், பிக் பாஸ் வாய்ஸ் கொடுத்ததுக்கும் கண்டஸ்டண்டா இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பெரிய டிஃபரன்ஸ். அது எப்படின்னா எப்படி சொல்றது, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த வாய்ஸாக இருக்கிறது இங்கே அந்த ஷோ ரன்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க இதுதான் சொல்லணும், இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட இன்புட்டோட ஒரு பேசுவோம் வரும், அதெல்லாம் அப்படி தான் போகும். ஆனால் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது அங்கே தனியாக யார் வெளியில் யார்கிட்டயும் பேசாமல் ஒன்றுமே ஒரு கனெக்டே இல்லாமல் இவங்களோட அது வெளியில் நம்ம பண்ணுறதில்ல எப்படி போகுதுன்னு கூட பார்க்காம ஏதோ ஒன்று கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அங்கே நான் ஒரு வாய்ஸாக உட்காந்து நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க இதுக்கு மேபி இப்படி ரியாக்ட் ஆகலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போது எனக்கு வயசு ரொம்ப கம்மி, 23-24 வயசு தான். பட் இப்போது நான் ஒரு கண்டஸ்டண்ட்டாக போகும்போது நிறைய கடந்து வந்திருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஐ ஃபீல் தட் தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஒரு கண்டஸ்டண்ட்டாக போகிறதுக்கும் இருக்கும். அது இதோட விஸ்டமும் இதோட நாலேஜ் இங்கே யூஸே பண்ண முடியல, நான் கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்ட். கண்டிப்பாண்ணே. ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லாவே பேசுனீங்க. நான் நிறைய இன்டர்வியூல பார்க்குறேன், இப்போ பிக் பாஸ் இன்டர்வியூல பார்க்குறேன், அடுத்து வந்து ஒரு சாங் ப்ரொமோஷனோ மூவி ப்ரொமோஷனோ நிறைய இன்டர்வியூ நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் உங்களை எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு ரொம்ப நல்ல சொல்லுனேன் நீங்க. ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி அழகா இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராஜா. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.